சட்டமன்ற தேர்தலை ஒட்டி திமுக தேர்தல் அறிக்கையை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். 50 தலைப்புகளில் மொத்தம் 525 தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதன்மையாக மகளிர் உரிமைத் தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் எனவும், காலை உணவு திட்டம் கூடுதலாக 15 லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கப்படும் எனவும் திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வி பயிலும் 35 லட்சம் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்படும் எனவும், புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்ட உதவித்தொகை 1500 ரூபாயாக உயர்த்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாகவும், மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை 1500 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. நெல் கொள்முதல் விலை குவிண்டால் 3500 ரூபாயாகவும், கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றிற்கு 4500 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என கூறப்பட்டுள்ளது. பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் உயர்த்தப்படும் எனவும், மீன்பிடி தடைக்கால சிறப்பு நிவாரணம் 12000 ரூபாயாக உயர்த்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு அமைப்புகளில் 1.5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் எனவும், சுய உதவிக்குழுவில் பெண்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மானியத்துடன் வங்கிக் கடன் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் காப்பீட்டுத் தொகை 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் எனவும், தமிழகத்தில் 5000 கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்படும் எனவும் திமுக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. 1,27 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.